வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இந்த சோபக்கிருது ஆண்டு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலனை செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேரளாலலாம் இதை தனுர் மாதம் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு உயர்வான மாதம், தனுர் மாத பூஜை ஆரம்பம் அப்படின்னு கேலண்டர்லாம் போட்டிருப்பாங்க. சூரியன் தனுர் ராசிக்குள் பிரவேசிக்கும் இந்த காலம்தான் இந்த மார்கழி மாதம். ரொம்ப உயர்வான மாதம். இதுக்கு காலகட்டம்னு பார்த்தோம்னா 17/12/2023 முதல் 14/1/2024 இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள், கிரகங்கள் மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் கிரகமான சனியோட பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி பலன்கள் தனியாக நம்ம போட போகிறோம். இது மாத பலன். மார்கழி 4ஆம் தேதி 20/12/2023 மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் மாறுறார். அது ஒரு மாற்றம். மார்கழி 9 25/12/2023 விருச்சிகத்துக்கு சுக்கிரன் மாறுறார். மார்கழி 11 27/12/2023 தனுசுக்கு செவ்வாய் மாறுகிறார். மார்கழி 23 8/1/2024 தனுசுக்கு புதன் மாறுகிறார். இந்த மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் மாத பலன். அதில் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சனி பகவானோட மாற்றம். அது சனி பயிற்சியில் நம்ம விரிவாக சொல்லுவோம். இருந்தாலும் மாத பலனில் அதையும் சொல்லிடலாமே அப்படின்னு பார்த்தோம்னா, 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து ஒரு விடுதலை. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் போயிடுவார். சனி பகவான் 3ஆம் இடம் போவதுங்கிறது பெரிய சிறப்பு. அது பெரிய அளவில் நன்மை செய்யும். அதனால் நமக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், துக்கங்கள் எல்லாம் விலகி இனி நன்மைகளாக மாறும். இதுகாலம் வரைக்கும் தொந்தரவு செய்துட்டு இருந்த சனி பகவானால் நன்மை ஏற்படும். அது ரொம்ப முக்கியம். சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு, உங்கள் ராசிக்கு ஒரு முக்கியமான கிரகம். அவர் 9க்குடையவர், பாக்யாதிபதி. அவர் ராசிக்குள் வருவது அப்படிங்கிறது சிறப்பு, மிக மிக சிறப்பு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நன்மை நடக்கும். அதுவும் மார்கழி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மை நடக்க போகுது. இப்போ 12 ராசிக்கு நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் ரொம்ப சிறப்பாக இருப்பதே தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரியுது. அந்த அளவுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். சென்ற மாதத்தில் 3 கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருந்துச்சு. ஒரு கிரகங்களாக மாறி இப்போ உங்கள் ராசிக்குள் வரப்போகுது. அதில் செவ்வாய் 5க்குடையவர். அவர் 12ஆம் இடத்துல இருந்து அவரும் 27/12/2023 அன்று உங்கள் ராசிக்குள் வந்துடுவார். சூரியன் செவ்வாய் இணைவு சிலருக்கு நன்மை செய்யும், சிலருக்கு தோஷத்தை பண்ணும். பெரும்பாலும் அந்த இணைவு அப்படிங்கிறது சில நேரங்களில் சிக்கலை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு அது நன்மையை செய்யக்கூடிய ஒரு இணைவாக இருக்கும். மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், சேவை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். மருத்துவ படிப்பு படிக்கணும்னு நீட் தேர்வுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அது ஆதரவை கொடுக்கும், சாதகத்தை கொடுக்கும். அந்த இணைவு பெரிய அளவில் நன்மை செய்யக்கூடிய கிரக இணைவு. சுக்கிரன் மாறுறார், அதுக்கப்புறம் புதன் மாறுகிறார். இது எல்லாமே நல்ல மாற்றங்களாக அமையும். சுக்கிரன் 12ஆம் இடம் வந்தால் அது நன்மை. நன்மை செய்யாத கிரகங்கள் 11ஆம் இடமோ 12ஆம் இடத்தில் இருந்தால் அது நன்மை. புதன் 7-10 கிரகம், அவர் ராசிக்குள் வருவார். அதுவும் உங்களுக்கு நன்மையை செய்யும். புதனும் சூரியனும் இணையும் போது புத ஆதித்ய யோகம் ஏற்படும். அது ராசிக்குள் வரும்போது அதிக அளவில் நன்மை செய்யும். புத பகவானை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வர்றார். அதனால் அந்த காலகட்டம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போ வர இருக்கும் தைப்பொங்கலை நீங்கள் பிரமாதமாக வரவேற்பீங்க. நல்ல மகசூல் கிடைக்கும், நல்ல லாபங்கள் கிடைக்கும் விவசாயத்தின் மூலம். கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மத குருமார்கள், மத போதகர்கள், ஜோதிடர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்
தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படும். எல்லா வயதினருக்கும், எல்லா பாலினருக்கும், ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருக்குமே இது நல்ல மாதம், சிறப்பான மாதம். மார்கழி மாதம் என்பதால் ஆண்டாளை வழிபட வேண்டும், ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். இது ஆஞ்சநேயரை வழிபடக்கூடிய மாதம். அதே மாதிரி நடராஜர பெருமானை வழங்குவதால் மேலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த மாதம் சுகமான மாதம்.